அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி வைகாசி மாத அமாவாசையானது வந்திருக்கின்றது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றத்தினால் கன்னிராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாதம் 2 உத்திரம், அஸ்தம், பாதம் 2 சித்திரை ஆகிய நட்சத்திரங்களே உள்ளடக்கியதுதான் கன்னிராசி. இந்த கன்னிராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தனத்தில் சனி, கலத்திரஸ்தனத்தில் செவ்வாய் ராகு, அஷ்டமஸ்தனத்தில் புதன் சுக்கிரன், பாக்கியஸ்தனத்தில் சூரியன் குரு, லாபஸ்தனத்தில் சந்திரன் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 9/6/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். பணவரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும். ஆனால் செலவுகளும் அதற்கு ஏற்றாற்போல இருக்கும். மற்றவர்களின் உதவி கிடைக்கும். சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீர்கள். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள். பங்கு மார்க்கெட் ஓரளவு லாபத்தை கொடுக்கும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு வந்து சேரும். உங்களின் ஆலோசனைகள் மேலிடத்தால் அங்கீகரிக்கப்படும். குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். ஒரு சிலர் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெண்களுக்கு சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணவரத்து அதிகரிக்கும். மேலும் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். உங்களது செல்வாக்கு உயரும். அனுகூலமான பலவிதமான திருப்பங்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு அதிகரிக்கலாம். சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான பலன் பெற்று விடுவீர்கள். அவ்வப்பொழுது மன தடுமாற்றம் உண்டாகலாம். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கை துணை அன்பாக இருப்பார்கள். நீங்கள் பறிகொடுத்த பொருட்கள் மீண்டுமே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த சூழ்நிலை வந்து சேரும். மேலும் நீங்கள் இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்கும். எந்த முடிவுகளையும் அவசரப்படாமல் நிதானமாக இடுங்கள். ஒரு சில வேண்டாத பிரச்சனைகளும் தேடி வர வாய்ப்பிருக்கிறது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மையை நடக்கும். வீண் கவலைகளை விட்டுவிட்டு உங்கள் கடமைகளை கச்சிதமாக செய்யுங்கள். அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்ல காலமாக அமைந்திருக்கின்றது. மேலும் ஜூன் 15 முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில் தொழில் ஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்றார். ஜூன் 1ஆம் தேதி முழுவதுமே மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கின்றார். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சாதகமாகவும் பல விஷயங்கள் நெருக்கடிகளும் ஏற்படுத்தலாம். சண்டை சகோதர வகையில் சிக்கல் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் பாதிப்பு போன்றவையும் உண்டாகலாம். கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். சகோதரர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவ்வப்பொழுது திடீர் செலவுகள் உண்டாகலாம். வேலை மற்றும் தொழில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம். முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மாதம் 2ஆம் பாதையில் அதிகாரம் மற்றும் அரசு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வருமானத்திற்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். செல்வம் பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் கடின உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு சில சிறப்பு மரியாதைகள் வழங்கப்படலாம். கமிஷன் ஒப்பந்தத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட அதிகமான வாய்ப்புகள் ஏற்படும். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது கடுமையான செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகிறது. குடும்பம் சகோதரர் வழியில் ஏதேனும் சிக்கல் ஏற்படலாம். பொறுமை காப்பது அவசியம்.
கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் முதல் 2 வாரங்கள் அனுகூலமற்ற நிலையை குறிக்கும். எதிலும் குறுக்கு வழிகளை எடுக்கவோ அல்லது விதிகளை மீறவும் கூடாது. செவ்வாய் பெயர்ச்சி தவிர ஏனைய கிரகங்களின் பெயர்ச்சிகள் சாதகமாக இருக்கும். செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தனத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடப்பது கொஞ்சம் சாதகமாக இருக்கின்றது. ராகு கேது பெயர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சி நடக்கின்றது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியால் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம். மேஷம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகிறார். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடப்பது கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ராகு கேது பெயர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கின்றது. அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். தனக்காரகனான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் வாழ்வில் இருந்து வந்த சங்கடம் அனைத்தும் மறைந்துவிடும். அதிர்ஷ்ட மழையில் நீங்கள் நனைய போகிறீர்கள். பொன்னும் பொருளும் சேர்வதுடன் புதிய சொத்தும் உங்களை வந்தடையும். செல்வாக்கும் அந்தஸ்து உயரும். 6இல் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விலக்கி வைப்பார். உடல் பாதிப்பு மறையும். தொழில் வேலையில் உள்ள நெருக்கடி மறையும். எதிரிகளின் தொல்லை விலகுவதுடன் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும். பெண்களுக்கு நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். கடந்த மாதம் இருந்து வந்த நெருக்கடிகள் தீரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வளம் தரும் மாதமாக இருக்க போகிறது. ஜென்ம கேதுவால் எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவித்து வந்ததுடன் நோயுடன் போராடி வந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் அவற்றிலிருந்து விடுதலை உண்டாக போகிறது. குருவின் பார்வைக்கு கேது ஆளாவதால் அவரால் எந்த விதமான சங்கடங்களையும் ஏற்படுத்த முடியாது. இனி நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். 6இல் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விரட்டி அடிப்பார். தைரியமாக செயல்பட்டு வெற்றியடையும் நிலையையும் ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விரும்பி இடமாற்றம் உயர்வு உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு நனவாகும். பெண்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். தைரியமாக செயல்படும் நிலை ஏற்படும். கடந்த காலத்தில் சந்தித்து வந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த நன்மை ஏற்படும். இது யோகமான மாதமாக இருக்கும். மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். சனி பகவான் 6இல் சஞ்சரிப்பதாலும் குரு பகவான் 9இல் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதுடன் 3, 5ஆம் இடங்களை பார்ப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். நிறைவேறாமல் போன முயற்சிகள் இனி நிறைவேறும். தடைப்பட்ட செயல்களில் லாபம் ஏற்படும். இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகள் சாதகமாகும். செல்வாக்கு உயரும். உடல் நிலை சீராகும். வியாபாரத்தில் உண்டான போட்டி விலகும். நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் தோன்றிய நெருக்கடிகள் நீங்கும். ஜென்மக்கேதுவால் ஏற்பட்ட குழப்பம் தீரும். புதிய இடம், வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். பணியாளர்களின் நிலை உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான நிலை ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். விவசாயிகளின் விருப்பங்கள் நிறைவேறும். கலைஞர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கனவுகள் நனவாகும். விருப்பப்பட்ட கல்லூரிகளில் படிக்க இடம் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் பொழுது கவனம் தேவை. மேலும் பரிகாரமாக வெங்கடேஷ பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை தரும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 3 காலை முதல் ஜூன் 5 விடியற் காலை வரை. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 8, 11 மற்றும் 14. மேலும் இந்த
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.